கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 27வது வசனம். ரோமர் 15:27, ரோமன்ஸ் 15:27. இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார்கள் அவர்களுடைய ஞான நன்மைகளினால் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே. இப்ப என்ன, எருசலேமில் உள்ள மக்களுக்கு இவர் எடுத்துட்டு போறாரு. அப்ப இங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு, அவங்க ஞான நன்மைகளை பெற்றாங்க. எப்படி, நீங்க ரோமர் 9வது அதிகாரத்துல 4:5 சொல்லும்போது என்ன சொன்னாரு, அவங்ககிட்ட தான் முற்பிதாக்கள், அவங்க கிட்டதான் வேதவசனம், அவங்க கிட்டதான் உடன்படிக்கை, அவங்க கிட்டதான் கர்த்தர் வந்தாரு, முதல சுவிசேஷம் அவர்களுக்கு, அதற்கு பின்பாக தான் புறஜாதியா இருக்கு. அப்ப ஞான நன்மைகள் எங்க இருந்து பெற்றாங்க? யூதர்கள்ட்ட இருந்து. அப்ப புறஜாதியார்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு சரீர பிரகாரமான நன்மைகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இங்க சொல்லி கொடுக்கிறாரு. என்ன, இப்படி செய்வது நல்லது என்று கண்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். என்ன நல்லது என்று கண்டார்கள்? ஏன்னா அவங்களுக்கு இது அவங்ககிட்ட இருந்துதான் எங்களுக்கு ஞான நன்மை வந்தது. அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்றாரு, இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். என்ன, இங்க ரொம்ப அழகா சொல்லும் போது, இந்த புறஜாதி சபைகள் என்ன, எருசலேம்ல உள்ள பஞ்சத்துல வாழக்கூடிய தரித்திரராய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு செய்வது அவர்கள் கடன் பட்டது போல. இப்ப பவுல் அவங்கள குற்ற உணர்வுல அவங்கள மாத்தல. ஆனா இங்க என்ன எழுதுறாருன்னா, ஏன்னா புறஜாதி மக்கள் அவங்களால ஒப்பிடப்பட முடியாத ஒரு சுவிசேஷத்தை பெற்றிருக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க யூத வம்சாவளியில வந்தது, யூதர்கள்ட்ட வந்தது. ரோமர் 9வது அதிகாரம் 4:5 இத பூரா சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இது என்ன, அவங்களுக்கு நீங்க கடன்பட்டீங்க, அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அவர்கள்ட்ட இருந்து நீங்க என்னத்தை பெற்றுக்கொண்டீங்க? ஞான நன்மைகள் பெற்றிருக்க. நீங்க என்ன பண்ணீங்க? அவங்களுடைய ஞான நன்மைகள். ஏன்னா நம்ம ஞான நன்மைகள் பெற்றவங்க அப்படின்னு சொல்லும் போது, நீங்க புறஜாதியாருக்கு கிடைச்ச ஒரு பெரிய காரியம் என்ன, அவங்க மூலமா என்ன, ஆபிரகாம், மோசே, தாவீது, இப்படி அந்த உடன்படிக்கையில ஒரு புதிய உடன்படிக்கையா மேசியா நமக்கு வந்தாரு. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 9வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் அழகா சொல்லி கொடுத்தாரு. என்ன, புறஜாதியாருடைய சபை எந்த வேர்ல இருக்கு, யூதம் வேர்ல இருக்குங்கிறத ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாரு. அதனால என்ன சொல்றாரு, நீங்க ஆவிக்குரிய நன்மையை பெற்றீங்க, ஞான நன்மையை பெற்றீங்க, அதனால சரீர நன்மைகளை கொடுப்பதற்கு நீங்க கடனாளிகளாய் இருக்கிறீங்க. அப்ப இங்க என்ன சொல்றாரு, நீங்க அவங்ககிட்ட இருந்து ஞான நன்மையை பெற்றீங்க, இப்போ சரீர பிரகாரமான காரியத்தை கொடுங்க. ஏன்னா சரீரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க பசியில இருக்கிறாங்க, பட்டினியில இருக்கிறாங்க, பஞ்சத்துல இருக்கிறாங்க. அப்ப நீங்க ஒரு சகோதரனா, ஒரு சகோதரியா நீங்க செய்ய வேண்டியது ஒரு கடமை. ஏன்னா 2 பேருக்கும் தலையா இருக்கிறது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப ரோமர் 12:1 சொல்ல போல, நீங்க ஜீவ பலியா எப்படி ஒப்பு கொடுக்க முடியும்? உங்களுக்கு உண்டானவைகளை நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மக்களாக. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த கடமை இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு உண்மையிலே கர்த்தர் மேல ஒரு நன்றி அறிதல் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நிச்சயமாக உதவி செய்யக்கூடிய மக்களா இருப்பீங்க. நான் முன்னாடி ஒரு செய்தியில சொல்லி இருக்கிறேன். முதலாக உலக தமிழ் திருச்சபை, உலக வேர்ல்ட் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் ஆரம்பிக்கும் போது என்னுடைய ஆபீஸுக்கு பக்கத்துல ஒரு ஜூயிஷ் எனக்காக ஒரு யூதர்களுடைய ஜப ஆலயம் இருந்தது. நான் அதுல போய் அவங்களுக்கு காணிக்கை கொடுத்தேன். அப்ப அவங்க காணிக்கை கொடுக்கும்போது அவங்க என்கிட்ட காணிக்கை வாங்குறதுக்கு நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க எதுக்கு காணிக்கை கொடுக்குற? நீ யூதனா? இல்ல. நீ யாரு? நான் ஒரு கிறிஸ்தவன். நீ எதுக்கு எங்களுக்கு காணிக்கை கொடுக்குற அப்படின்னு அவ்வளவு கேள்வி கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், ஐயா, நீங்க இந்த வேத வசனத்தை எழுதி வைத்து அதை இத்தனை தலைமுறையா பாதுகாத்து கொண்டு வரலன்னா எனக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது. அதனால நான் உங்களுக்கு
அது ஞான நன்மைகளை பெற்றேன், அதனால சரீர பிரகாரமான நன்மைகளை கொடுக்கணும். அப்போ நீங்க இது பழகி கொண்டீங்கன்னா உங்களுடைய நீங்க கர்த்தருக்கும் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கறதையும் ஒரு ஆராதனையா பயன்படுத்துவீங்களே ஒழிய ஒரு கடமையாக செய்ய மாட்டீங்க. ஏன்னா நான் கர்த்தர்ட்ட இருந்து நன்மையை பெற்றிருக்கனே, ஒரு ஞான நன்மையை பெற்றிருக்கனே, யார் மூலம் பெற்றிருக்கணும்? அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய மற்ற சகோதர சகோதரிகளுக்கு நான் எனக்கு உண்டான மாம்ச பிரகாரமான காரியங்களை கொடுக்கறதுக்கு தயங்கவே மாட்டேன். காரணம் என்ன? அது ஒரு கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆராதனையாக இருக்கும். அதை நம்ம பழகி கொள்வோமா? வல்ல பிதாவே, இதோ ஞான நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாங்க சரீர பிரகாரமான நன்மைகளை கொடுப்பதற்கு ஒரு காலமும் தயங்காதபடி உமக்கென்று வாழ எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.